தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பில் வெகு பல நாட்களாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் 17 பாகங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் முழுவதும் நாம் தியானம் செய்து முடித்தோம். பிறகு யாத்ராகமம் புஸ்தகத்திற்குள் நுழைந்து மோசே அவர்களை கொண்டு தேவன் செய்த அற்புதங்களை நாம் தியானம் செய்தோம். அவருடைய தலைமையின் கீழ், அதாவது மோசே என்ற பெரிய ஊழியக்காரர், தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட நம்முடைய முற்பிதாவாகிய மோசே அவர்களுக்கு கீழ் இருந்த தளபதிகள் என்று சொல்லப்படுகிற உடன் ஊழியக்காரர்கள், அவர்களும் தீர்க்கதரிசிகள் தான். யோசுவா மற்றும் காலேப் அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய ஆரம்பித்தோம். அதிகமாக நாம் மோசே அவர்களுக்கு பிறகு யோசுவா அவர்களை குறித்து தியானம் செய்ய எடுத்துக்கொண்டோம். அவருடைய சகோதரர் அல்லது அவரோடு கூட இணைந்து பணியாற்றிய தேவனுடைய ஊழியத்தை செய்த காலேப் அவர்களை குறித்து இன்று கொஞ்சம் அதிகமாக தியானம் செய்யலாம் என்று இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பிற்கு துணை தலைப்புகள், சப் டைட்டில் என்று 10 எழுதி வைத்திருக்கிறேன். அந்த தலைப்புகளோடு கூட இன்னும் ஒரு தலைப்பையும் துணை தலைப்பாக சேர்த்து கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். அந்த துணை தலைப்பு 11ஆவதாக சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய வேத குறிப்பு என்னவென்று பார்த்தா, சங்கீதம் புஸ்தகத்தில் 147வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஏங்க, உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று நாம் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம், தியானம் செய்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் இந்த சங்கீத புத்தகத்தில் 147வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற தாவீது அவர்களும் தேவனுடைய பெரிய ஊழியக்காரர் மற்றும் தீர்க்கதரிசி என்பதில் சந்தேகமில்லை. அவருக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். மனிதர்களாகிய உங்களையும் என்னை மட்டும் அவர் பேர் சொல்லி அழைக்கிறவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி, he counts all the stars in the sky and he is calling them by their name. இதுதாங்க, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி அப்பா, கொடான கொடி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் தேட வேண்டும். அவரை நாம் எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்த வேண்டும். அவரை சந்தோஷமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, அப்படி அவரை வைத்துக் கொள்ளும் பொழுது அவர் நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுகிறார் என்பதில் எவ்வளவேனும் மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, சரி, மற்ற துணை தலைப்புகளை வாசிக்கிறேன். இன்று பிரதான துணை தலைப்பிலே அதை முதலாவதாக வைத்து விட்டேன். இரண்டாவது, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? எல்லாருடைய பெயரும் தெரியும், அல்ல சந்தேகம் இல்லை. அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், எதற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலையில் அழைத்தார், அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியும் இருக்கிறார். மனிதர்களை படைத்த தேவாதி தேவன் நம்ம எல்லோருக்கும் அவர் ஆண்டவனும் தேவனுமாக மட்டுமல்ல, நம்மை பெற்றெடுத்த தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் பல நாமங்களை அவருக்கு சூட்டினார்கள். அதிலே ஒரு நாமம் எல்ஷடாய் என்ற நாமம். தகப்பனை போல தாயை போல பாசத்தை பொழியக்கூடிய தேவன், இவரை போல ஒரு தேவன் இந்த பூமியில வேறு யாரும் கிடையாது. உலகத்தில் நிறைய தேவர்கள் உண்டு. வேத வசனமும் அழகாக சொல்லுகிறது, உலகத்தில் நிறைய தேவர்கள் உண்டு, அவர்களுக்கும் பெயர்கள் உண்டு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தி லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், தி கிங் ஆஃப் கிங்ஸ். பூமியில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜாதி ராஜாவாக விட்டிருக்கிறார். பூமியில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம்
நீங்களும் நானும் கூட வேதத்தின்படி குட்டி தேவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்கள், நம்ம எல்லோருக்கும் அவர் தேவாதி தேவனாக ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, சரி, இந்த சத்தியத்திற்கு பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத குறிப்பு 2. எப்பொழுதுமே அதை வாசித்து விட்டு தான் மற்ற காரியங்களை தியானம் செய்ய ஆரம்பிப்பது வழக்கம். அதே போல் இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 முதலாவது வசனத்தையும், ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீங்கள் சொல்லுங்க, நீர் என்னுடையவர், நீர் என்னுடைய தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்றார் இல்லையா, நீ என்னுடையவன். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீர் என்னுடையவன். நம்ம சொல்லணும், நீர் ஒருவரே என்னுடைய தேவன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா அந்த நாளிலே எவ்வளவு அழகாக சொன்னார். அது மாதிரி நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், நீர் என்னை பார்த்து சொல்லுகிறீர், நீர் என்னுடைய தேவன். நான் உம்மை பார்த்து சொல்லுகிறேன், நீர் என்னுடைய தேவன். உம்மை தவிர வேற ஒரு தேவன் என்னுடைய உள்ளத்திலே இல்லை, என்னுடைய இருதயத்திலே இல்லை, என்னுடைய இல்லத்திலே இல்லை என்று ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 32:28 இப்படியாக வருகிறது, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அழகாக ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாருங்க. காலேப் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, காலேப் என்னுடைய தாசன் வேறே ஆவியை பெற்றிருக்கிறார், he had the different spirit என்று சொல்லுகிறார். அவர் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றிருக்கிறார் என் தாசனாகிய காலேப் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவரை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின் அளவுகோல் என்ன என்பதை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என்னுடைய விசுவாசத்தின் அளவுகோல் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவனை குறித்து பேசிக்கொண்டே இருப்பதில் அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுகிறோம், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். அவரை குறித்து பேச 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 நமக்குள் உற்சாகம் பெருகுகிறது, தெய்வீக சுகம் உயர்ந்து வருகிறது, தெய்வீக பாதுகாப்பு பெருகுகிறது, சமாதானம் உயருகிறது. அனைத்து ஆசீர்வாதங்களும் பெற்று இந்த பூமியில நிம்மதியாக வாழ முடிகிறது. பிரியமானவர்களே, நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவது உண்டு, நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும், அது பொருளாக இருந்தாலும் வாகனங்களாக இருந்தாலும், அதை உற்பத்தி செய்து தயாரித்து சந்தைப்படுத்துகிற அந்த தயாரிப்பாளருக்கு தெரியும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் எல்லா விதமான உள்ள இருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் அவர் தான் அழகாக டிசைன் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. வெளியில பாடினால கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு மொபைல் ஃபோன் இருக்க சொன்னால் வெளியில இப்படி மொபைல் ஃபோன் சொல்றோம், இதுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் பொருட்கள் அடங்கி இருக்கிறது. மெமரி கார்டு இருக்கிறது, சிம் கார்டு இருக்கிறது, கேமரா லென்ஸ் உள்ளே இருக்கிறது, ரெக்கார்ட் பண்ணலாம், கேலண்டர் உள்ளே இருக்கிறது. அதே போல் வந்துட்டு ஆடியோ கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம், எவ்வளவு காரியங்கள் உள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அதை தயாரித்தவர் சொல்லுகிறார் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு மேனுவல் பிரிண்ட் பண்ணி கைடு, அதை நீங்கள் படிங்க, ஒவ்வொரு பேஜாக படிங்க, கடைசி வரைக்கும் படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க. அப்பொழுது நாங்கள் சொல்லுகிறபடியே, நாங்கள் எதிர்பார்க்கிறபடியே அது குறைந்தது இத்தனை ஆண்டுகள் உங்கள் கையிலே இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் அழகாக பயன்படுத்துவார்கள், ரொம்ப ரொம்ப அதை முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துவார்கள். அவர்கள் சொன்னதை விட, அதாவது தயாரிப்பாளர் சொன்னதை விட இன்னும் அதிக காலம் அது அவர்கள் கையிலே அது பயன்படும். பிரியமானவர்களே, இப்படிதான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த அநேகர் நினைக்கிறார்கள், நான் மனிதர்கள், நான் மனுஷன், நான் மனுஷி என்று சொல்லி. நமக்குள்ளே 2 இருக்கிறதுங்க. வெளியில தான் நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். கண்ணாடியில் போய் பார்த்தா கூட நம்முடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் தான் தெரியும். இதை மட்டும் பார்த்து மற்ற உள்ள இருக்கிற 2 காரியங்களை நிறைய பேர் அதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அப்படியே வாழ்ந்து முடிக்கிறாங்க கூட. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் அழகாக சொல்லுகிறது, நாம் சரீரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த சரீரத்திற்குள்ளே சிந்தை, மனது, சோல் என்று சொல்லப்படுகிற காரியம், அந்த மனுஷன் என்று சொல்லலாம். சிந்தையின் மனுஷன், சரீரத்தின் மனுஷன், ஆவியின் மனுஷன் என்று சொல்லலாம். ஆவி இறக்கும் பொழுது பிரிந்து வெளியே போய்விடுகிறது பாருங்க. மனுஷனை அப்படியே இந்த சரீர பிரகாரமான மனுஷனை விட்டு ஆவி வெளியே புறப்பட்டு போய்விடுகிறது. அது எங்கே போகிறது? கொடுத்தவரிடத்தில் திரும்பி போகிறது. கண்ணதாசன் கூட அழகாக ஒரு பாடல் பாடியிருப்பார். இரவல் கொடுத்தவன் கேட்கிறான், அதை இல்லை என்று சொன்னால் அவன் விடுவானோ என்று ஒரு பாடலை பாடினார். அவரும் ஒரு தீர்க்கதரிசியாகவே நான் பார்க்கிறேன்.
அவர் கொடுத்த அந்த சுவாசம் ஜீவ ஆத்மாவாய் நமக்குள்ளே வந்து அவரோடு கூட, ஜீவனுள்ள தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், பேச வேண்டும், அவரோடு கூட சம்பாஷிக்க வேண்டும், அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். உள்ளே அந்த இன்னொரு மனுஷன், ஆவியின் மனுஷன் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன்தான். ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் ஒரே ஆவி, தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஆணும் பெண்ணும் கிறிஸ்தவ மார்க்கத்தின்படி சரிசமமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆவிக்குரிய மனுஷன் மீண்டும் பிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றவனாக, ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக, ரட்சிப்பு என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரே, அவரை நீங்கள் என்னுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, என்னுடைய மீட்பராக, என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரங்களை செய்தவராக நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாயினால் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மீண்டும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். பிரியமானவர்களே, தாயின் வயிற்றிலே பிறந்த மனுஷர்கள் யாரும் ரட்சிப்பை அடைந்தவர்களாக சொல்ல முடியாது. மீண்டும் பிறக்கிற அந்த அனுபவம் முழுக்க ஞானஸ்நானம் மூலமாக நம்முடைய இறைவனை நாம் வாயினால் அறிக்கை செய்து அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய ஆவியிலே வந்து பிறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படி கனெக்ட், அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இணைக்கிற மாத்திரத்தில் தேவன் பேசுகிற காரியங்களெல்லாம் நாம் கேட்க முடியும். அவர் கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கிறது. நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும். அதே போல சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் அவர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவருடைய மனதிலே தோன்றி நிற்கிறது. பாருங்க, எப்படி ஒரு காதலன் காதலிக்கு கடிதம் எழுதுவானோ, அதே போல காதலனுக்கு கடிதம் எழுதுவாளோ, அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகவும் ஒரு அன்போடு கூட, இரக்கத்தோடு, பாசத்தோடு கூட கடிதத்தை எழுதின அந்த கடிதத்தின் பெயர் தான் பரிசுத்த வேதாகமம். பிரியமானவர்களே, அவர் நம்மை நேசிக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், யூ ஆர் மை லவர், நம்பர் 1 லவர் இன் த ஹோல் வேர்ல்ட் என்று சொல்லுவேன். நிறைய பேரை நம்ம நேசித்திருக்கிறோம். நிறைய நேசங்கள் விட்டு கொண்டு போய்விட்டது, பீத்து கொண்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற பாசத்திற்குள்ளே பாய்சன் இருக்கிறது, பாயாசம் இல்லை. உலகத்தில் இருக்கிற பாசம் நேசத்திற்குள்ளே பாய்சன் இருக்கிறது. 100% அன்பு உங்களால் எடுக்க முடியாது. ஆனால் 100% ஒரு துளி பாய்சன் கூட இல்லாமல் கபடற்றவராய் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். எத்தனை பாவங்கள், எத்தனை அக்கிரமங்கள், எத்தனை தவறுகள், எத்தனை மீறுதல்களை நீங்களும் நானும் செய்திருந்தாலும் இன்றும் நம்மோடு கூட வருகிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறாரே. இப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் வெறுக்கலாமா, அல்லது முறுமுறுக்கலாமா, அவரை அவமதிக்கலாமா, அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாமா? அப்படிதான் வாழ முடியுமா? பிரியமானவர்களே, ஆகவே இந்த உற்பத்தியாளர் தயாரித்தவர் நம்மை, அவர் அதுவும் எப்படி தயாரித்திருக்கிறாராம், மிருக ஜீவராசிகளை போல நம்மளை உருவாக்கலைங்க. அவைகளை என்னைக்காவது சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? மிருகங்கள் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்களும் நானும் சிரிக்கலாம், பேசலாம். அவைகளின் மேல் நாம் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். வெளியில இருக்கிற அப்பியரன்ஸ் இல்லை, உள்ள இருக்கிற அந்த ஆவியின் மனுஷன் அவரை போலவே இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த தேவனை குறித்து நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, காலேப் அவர்களை குறித்து இன்று நாம் தியானத்திற்கு அதிகமாக நேரம் செலவிடப் போகிறோம். காலேப் என்று சொன்னால் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஹோல் ஹார்ட்டட் ஆர் போல்ட் மேன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உண்மையுள்ளவர், முழு இதயத்தோடு இறைவனை நம்புகிறவர் மற்றும் தைரியம் உள்ளவர், தைரியசாலி. இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவன் 12 கோத்திரத்தில் இருந்து 12 பேரை மோசே அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் கொடுக்க போகிற கானான் தேசத்திற்கு வேவுக்காரர்களை போல அனுப்புங்கள் என்று சொல்லி 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர் போகிறார்கள். அதில் திரும்ப சாட்சி கொடுக்கும் பொழுது அவர்கள் நம்முடைய பார்வைக்கு முன்பாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நாம் வெட்டிக்கிளிகளைப் போல இருக்கிறோம், அவர்களோ நமக்கு முன்பாக ராட்சதர்களைப் போல ராட்சத கூட்டங்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை லகுவாக மேற்கொள்வார்கள் என்று 10 பேர் பொய்யான தகவலை கொண்டு பரப்புகிறார்கள். விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிரியமானவர்களே,
ஆனால் யோசுவா அவர்களும் வேவு பார்க்க சென்ற 12 பேர்களில் எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாகிய ஓசேயா என்கிற யோசுவா அவர்களுடைய பழைய பெயர் ஓசேயா. யோசுவா என்ற பெயரை மாற்றினவர் யாத்திரையில் நம்ம மோசஸ் அவர்கள். யோசுவா அவர்களும் யூதா கோத்திரத்தின் எபுனேயின் குமாரன் காலேப் அவர்களும் மாத்திரம் நல்ல செய்திகளை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். என்னாகமம் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 6-9 வசனங்களிலே இதை நம்மால் பார்க்க முடிகிறது. யோசுவா அவர்களும் காலேப் அவர்களும் மட்டும் நல்ல செய்திகளை கொண்டு வந்தார்கள். அவர்களை நாம் லகுவாக மேற்கொள்ளலாம். அந்த தேசம் பசுமையான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவர்களிடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அப்படிப்பட்ட அருமையான தேசம் அது. நாம் லகுவாக போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் என்று இவர்கள் 2 பேருமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளவர்களாக விசுவாச கண்களால் பார்த்து வந்துட்டு துர்ச்செய்தியை பரப்பின 10 பேர்களுக்கு எதிராக இவர்கள் 2 பேரும், யோசுவா அவர்களும் காலேப் அவர்களும் மோசேயின் இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே வந்து நாம் லகுவாக போய் சுதந்திரிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எகிப்து தேசத்திலே இருந்து அந்த அடிமை தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்களை 400 ஆண்டுகள் என்றும் 4 தலைமுறையாக வாழ்ந்த தம்முடைய பிள்ளைகளை ஓங்கிய பயத்தோடும் பலத்த கரத்துடனும் மோசே அவர்களையும் ஆரோன் அவர்களையும் தெரிந்து கொண்டு தேவன் அழைத்து கொண்டு வெளியே வந்தார் என்று பார்க்கிறோம். சாதாரணமாக வெளியே வரவில்லை, ஒரு நாளிலே வெளியே வரவில்லை. 10 விதமான உபாதைகளை எகிப்து தேசத்தில் இறக்கினார் என்று பார்க்கிறோம். இறக்கும் பொழுது நிறைய பேர் எகிப்தில் இறந்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களோ தேவன் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தங்களுடைய நிலைக்கால்களிலே அவர்கள் பூசி வைத்தபடினாலே, விசுவாசத்திலே அவர்கள் அந்த காரியங்களை கிரியைகளிலே செய்ததினாலே அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். அங்கெல்லாம் ஓலம், இங்கெல்லாம் துதியும் சப்தம் என்று இதெல்லாம் நாம் பார்த்தோம். வெளியிலே கொண்டு வருகிறார். முரட்டாட்டத்தின் நிமித்தம் 40 ஆண்டுகள் 11 நாட்களிலே கானான் தேசத்திற்குள் நுழைய வேண்டிய இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் அங்கேயே முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு மோசே அவர்களுக்கும் ஆரோன் அவர்களுக்கும் விரோதமாக எழும்பி முறுமுறுத்தார்கள். சில நேரங்களிலே கற்களை கையிலே எடுத்துக்கொண்டு அவர்களை மேலே எரிய வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்று கூட கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களிலே அநேகர் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். கடைசியாக கானான் தேசத்திற்குள் உள்ளே நுழைந்தவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த விசுவாச ஊழியக்காரர்களான யோசுவா அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய கோத்திரத்தாரும், அதே போல காலேப் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய கோத்திரங்களும் உள்ளே நுழைந்தது என்று நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ஒரு விசை மிரியம் அவர்களும் ஆரோன் அவர்களும் மோசே அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது தேவன் கேட்டார். ஆகவேதான் நாம் மிகுந்த கவனத்தோடு கூட பேச வேண்டும். பிரியமானவர்களே, எந்த ஒரு ஊழியக்காரர்களை குறித்தோ, ஈவன் ரட்சிக்கப்படாத யாரை குறித்து கூட நாம் கேவலமாக ஏளனமாக நாம் பேசக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் கண்களை உண்டாக்கினவர் காணாரோ, காதுகளை உண்டாக்கினவர் கேளாரோ என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது எனக்கு ஞாபகம் வருகிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கூர்ந்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதற்கு வேதாகமத்தில் பலவிதமான ஆதாரங்கள் உண்டு. அதில் ஒரு ஆதாரம், மிரியம் அவர்களுக்கு தேவன் வெண் குஷ்டத்தை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? மிரியம் அவர்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். தன்னுடைய சொந்த சகோதரனாகிய மோசே அவர்களுக்கு விரோதமாக, மோசே அவர்களை கொண்டுதான் தேவன் அற்புதங்களை செய்வாரோ, நம்மை கொண்டு செய்ய மாட்டாரோ என்று சொன்னால் அவ்வளவுதான். என்ன நடந்தது? வெண் குஷ்ட ரோகம் தலையில இருந்து பாதம் வரைக்கும் பார்க்கவே சகிக்க முடியவில்லை. ஆரோன் அவர்கள் வந்துட்டு மோசஸ் அவர்களிடத்துல தயவு செய்து இறைவனிடத்தில் மன்றாடு, நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் பிழைகளை இழைத்து விட்டோம் உமக்கு விரோதமாக, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக மன்றாடும் என்று சொல்லும் பொழுது மோசே அவர்கள் மனதுருகி தன்னுடைய சகோதரிக்காக மன்றாடினார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் மோசே இடத்துல சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன்னுடைய மகளை பார்த்து காரை துப்புவது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்குமோ அதே போல் இவளுக்கும் நடந்து விட்டது என்று சொல்லி இறைவன் அவளை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அது அவ்வளவு ஒரு நல்ல சாட்சி அல்ல. அதாவது என்னுடைய தாசனாகிய நீர் உன்னோடு நான் முகமுகமாக பேசுகிறேன், நீர் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர், ஆகவே நான் உண்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன், என்னுடைய ஊழியக்காரன் நீ,
உன்னுடைய தலைமையில என்னுடைய ஜனங்களை அடிமை தளத்தின் தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் ஊழியத்தை உம்முடைய கரத்தில் நான் கொடுத்தேன். உனக்கு விரோதமாக பேசுவது, அது எனக்கு விரோதமாக பேசுவது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி, அது அப்படியே தன்னுடைய குடும்பத்திலேயே நடந்து விட்டது. சொந்த குடும்பம். மோசே அவர்களும் மிரியம் அவர்களும் ஆரோன் அவர்களும் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள். பாருங்க எப்படிப்பட்ட பிரச்சனை அந்த காலத்திலே இருக்கிறது. முறுமுறுப்பு தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கிறது. வனாந்திரத்தில் நிறைய பேர் அந்த சர்ப்பத்தினால், விஷ பாம்பின் கடியினால் கடித்து மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது மோசே அவர்கள் இறைவனிடத்தில் மன்றாடுகிறார், இதற்காகவா இந்த ஜனங்களை நீர் அந்த எகிப்திய தேசத்திலிருந்து வனாந்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு வந்தீர்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உள்ளே போக வேண்டுமே, நாங்கள் இப்படி வனாந்திரத்தில் இவர்கள் மடித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று மன்றாடுகிறார் பிரியமானவர்களே. அப்பொழுது மோசஸ் அவர்கள் மன்றாடுகிறார். அப்பொழுது தேவன் ஒரு வெண்கல அந்த சர்ப்பத்தின் சிலையை வனாந்திரத்திலே தூக்கி நிறுத்த சொன்னார். அதை பார்க்கிறவர்கள் தப்பித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தேவனை துதிக்கிறவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், தேவனை ஆசீர்வதிக்கிறவர்கள் மேலான இடத்திற்கு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் உன்னை அநேகத்தின் மேலே நான் அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது எனக்கு ஞாபகம் வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரம் 21, 23 வசனத்திலும் 30வது வசனத்திலும் இப்படியாக வருகிறது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், ஆகவே உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். காலேப் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உத்தமமாய் உண்மையாய், யோசுவா அவர்களும் அப்படியே உண்மையும் உத்தமமாய், மோசே அவர்களும் உண்மையும் உத்தமமாய் நடந்தபடினாலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்திற்குள் கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி, திட்டத்தின்படி மோசே அவர்கள் மட்டும்தான் அந்த தேசத்திற்குள் நுழைவதற்குள் கண்களை மூடினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய அடுத்த வாரிசுகளாகிய யோசுவா அவர்களும் காலேப் அவர்களும், என்னாகமம் புஸ்தகத்தில் எப்படியாக வருகிறது, 14வது அதிகாரத்தில் 24வது வசனம், ஆண்டவரே அவரை பார்த்து ஒரு அழகாக ஒரு டெஸ்டிமனி கொடுக்கிறார் பாருங்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும், வேறே ஆவி, ஸ்பெஷல் ஸ்பிரிட், டிஃபரண்ட் ஸ்பிரிட், உத்தமமாய் என்பது தாங்க இறைவனுக்கு வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கலுங்க. நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்வோம் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் எதிர்பார்ப்பது நிறைய உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லலைங்க, கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். என்னுடைய சன்னிதானத்தில், என்னுடைய பரலோகத்திலே வந்து நீ சந்தோஷமா இருக்க முடியும், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று தேவன் சொல்லுகிறார். நிறைய பேர், அதாவது யோசுவா காலேப் அவர்களுக்கு மேலே இருந்த அந்த மூத்த குடிமக்கள், ஓல்டு ஜெனரேஷன் எல்லாமே மேக்சிமம் வந்துட்டு வனாந்திரத்தில் கண்ணை மூடிட்டாங்க. 25 வயசு 40 வயசுக்கு அந்த ஏஜ் குரூப்ல இருந்த மக்கள் தான் அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றும் கூட பல குடும்பங்களில் பல குடும்பத்தில் பிறந்த மக்கள் அகால மரணம் அடைகிறார்கள். நான் நிறைய யோசித்து பார்க்கிறேன். எதற்காக? நாய் சிலரை கடிக்கிறது, பாம்பு சிலரை கடிக்கிறது, வன விலங்குகளை சிலரை பீறி போடுகிறது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது வேதத்தில் சில ரகசியங்களை நான் புரிந்து கொண்டேன் பிரியமானவர்களே. உங்களுக்கும் எனக்கும் தேவன் தெய்வீக பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று அவரே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு நிழலாய் அவர் தொடர்ந்து வருகிறார். பகலிலே மேகஸ்தம்பத்தை வைத்து, இரவில் அக்னி ஸ்தம்பத்தை வைத்து பாதுகாக்கிற தேவன் தான் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிலே அந்த மூத்த குடிமக்கள், அவிசுவாசிகள், முறுமுறுத்தவர்கள், தேவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், தேவனுடைய பகைஞர்களாக மாறி தேவனுடைய ஊழியக்காரர்களே அருவறுத்தவர்கள், முறுமுறுத்தவர்கள், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தவர்கள் அநேகர் மாண்டு போனார்கள். பிரியமானவர்கள், நீங்களும் நானும் ஊழியம் செய்யலாம், பெரிய விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளலாம், அல்லது சபைகளுக்கு ஒவ்வொரு வாரமும் போய் வரலாம்,
ஒரு ஊழியத்தையும் நாம் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் செய்தாலும் இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது இயேசுவர் சொன்னது போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்று சொன்னாரே, வெளியிலே சுத்தம் செய்கிறாய், உள்ளேயோ உன்னுடைய பாத்திரம் அழுக்காக இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதுவெல்லாம் நமக்கு முன்பாக நிதர்சனமான உண்மை. பிரியமானவர்களே, நன்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது, நடந்ததும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட விஷக்கடியினால் செத்தார்கள், மாண்டு போனார்கள் என்று அதையும் மறைக்காமல் இந்த வேத புத்தகம் எழுதி வைத்திருக்கிறது என்று சொன்னால், அகால மரணம் என்பது உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சந்ததியிலே, நம்முடைய தலைமுறையிலே வரவே கூடாது. பிரியமானவர்களே, எப்படி இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக தாவீது இருந்தாரோ, மோசே அவர்கள் இருந்தார்களோ, யோசுவா இருந்தார்களோ, காலேப் அவர்கள் இருந்தார்களோ, ஆபிரகாம் அவர்கள் இருந்தார்களோ, அப்படி நீங்களும் நான் நம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாக நாம் மாறுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நம்மை சந்தோஷமாக பிரவேசி என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த தேவனை விட்டு நாம் விலகி போவோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக பலவிதமான பின் விளைவுகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் பவுலடிகள் தீமோத்தேயுக்கு இப்படியாக சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படிக்கும் ஜாக்கிரதையாயிரு என்று பவுலடிகள் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நியூ டெஸ்ட்மெண்ட்ல போதகராய் இருந்து பவுலடிகள் தன்னுடைய சீஷனுக்கு சொல்லுகிறார், தீமோத்தேயு அவர்களுக்கு. அந்த நாளிலே மோசே அவர்கள் அவருடைய உபதேசங்களை கேட்டவர்களாய், தேவன் அவரை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் லிட்டரலா நம்ம கூட இன்னைக்கு விசுவாச கண்களில் அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நிஜ உலகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பூமியில் இருக்கிற எந்த விதமான மண் பொன் எதுவாக இருந்தாலும் அல்லது கரன்சி எதுவாக இருந்தாலும் இது ஒரு மாயை உலகத்தில் இருக்கிற காரியங்கள். பிரியமானவர்களே, ஆகவே இதன் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். பரலோகத்தில் பிரிண்ட் பண்ணப்பட்டு கொடுக்கப்படுகிற கரன்சியின் பெயர் காட்ஸ் மர்சி. அது அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் சதா காலங்களிலும் நிழலை போன்று நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா. காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் காலைதோறும் யோசுவாவை போல, காலேபை போல, நம்முடைய மோசே அவர்களைப் போல, முற்பிதாக்களைப் போல அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்னார். அந்த அதிகாலையிலே எதற்காக தேவன் நம்மை தேட சொல்லுகிறார்? காலையிலேயே என்னுடைய பாதத்தில் வந்து உட்காரும் பொழுது என்னுடைய புதிய இரக்கத்தை, புதிய கிருபையை நான் கொடுக்கிறேன். இந்த நியூ கிரேஸ் அந்த நியூ மர்சியை கையில வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் தங்கி இருக்க வேண்டும். 3 யோவான் 2வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் தங்கி இருப்பாயாக. தேவன் விரும்புகிற விருப்பத்தை நாம் அணுவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எதற்காக நம்மை டிசைன் பண்ணினார்? எதற்காக நமக்குள்ளே ஆவியை கொடுத்திருக்கிறார்? எதற்காக ஆத்மாவை கொடுத்திருக்கிறார்? இந்த ஆத்மா முழுவதும் இறைவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சினிமாக்களினால், சினிமா பாடல்களினால், சினிமா வசனங்களினால், சினிமாவில் நடிக்கிற நடிகர்களால், சின்ன திரைகளில் தோன்றுகிற நடிகர் நடிகைகளினால் நிரப்பி வைக்க கூடாது. பிரியமானவர்களே, பரலோகம் நம்முடைய தாய் வீடு, அதை நோக்கி நீ ஓடு என்று ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடினார் அல்லவா? அதுபோல மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி எதுவோ, புகழ் எதுவோ, இதையே தேடுங்கள் என்று பவுலடிகள் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே எப்படி காலேப் அவர்கள் உண்மையும் உத்தமமாய் இறைவனே சாட்சி கொடுக்கிறார். காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருந்தபடினால், காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், பின்பற்றி தொடர்ந்து போகணும். உத்தமமாய் பின்தொடர்ந்து, நீங்க வேற யாருக்கு நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருக்கீங்களோ இல்லையோ தெரியாது, இறைவனுக்கு நீங்க உண்மையும் உத்தமமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு சொன்னது போல உண்மையும் உத்தமமாய் இருக்கிற என்னுடைய ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அந்த நாளிலேயும் சொன்னார், இந்த நாளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இறைவனுக்கு முன்பாக நாம் உண்மையும் உத்தமமாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக
இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாகவும் நீங்கள் நானும் உண்மையும் உத்தமமாய் இருப்போம் பிரியமானவர்களே. இந்த வேஷம், இந்த போலியான காரியங்களை எல்லாம் செய்து இந்த பூமியில நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் பிரியமானவர்களே? தேவன் விரும்புகிறபடி அவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இதோ நீ என்னுடைய தாசன், நீர் என்னுடைய நேசன், நீர் என்னுடைய நண்பன் என்று இறைவன் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எப்படி அந்த நாளிலே மோசஸ் அவர்கள் 120 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தாரோ, யோசுவா அவர்கள் 110 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தாரோ, காலேப் அவர்களும் கிட்டத்தட்ட 100 வயது வரைக்கும் வாழ்ந்து முடித்தார் என்று வரலாறு கூறுகிறது பிரியமானவர்களே. நீடித்த ஆயுசு நாட்களினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். எதற்காக அற்ப ஆயுசில் சாக வேண்டும்? அற்ப ஆயுசில் சாகுகிறார்கள் என்று சொன்னால் அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட காரியமே அல்ல. வேதத்தின்படி பிரியமானவர்களே, அற்ப ஆயுசு கிடையாது. வாலிப வயசுல சாகவே கூடாது. அப்படி செத்து போன 3 வாலிப பிள்ளைகளை, 2 ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்ப செய்தாரா இல்லையா? நாம் நீடித்து வாழ வேண்டும், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ வேண்டும். மோசேயை போல, யோசுவாவை போல, காலேப் அவர்களைப் போல, ஆபிரகாம் அவர்களைப் போல, ஈசாக்கு அவர்களைப் போல, யாக்கோபு அவர்களைப் போல, யோசேப்பு அவர்களைப் போல நீங்களும் நானும் அடுத்த தலைமுறைக்கு முன்பாக சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ வேண்டும் என்று சொன்னால், காலேப் எப்படி வேறு ஆவியை பெற்றவராக இருந்தாரோ, நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுத்தாரோ, கொடுத்தவருக்கு என்ன கிடைத்தது பரிசு என்று பார்த்தால், கானான் தேசத்திற்குள் உள்ள பிரவேசித்த மாத்திரத்தில் ஒரு பெரிய பூமியை அவருக்கு அலாட் பண்ணி கொடுக்கிறார். அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அவர் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த தேவனை நாம் பிடித்துக்கொண்டு அவருக்கு முன்பாக நாம் உண்மையும் உத்தமமாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. என்னாகவும் 23:19 இப்படியாக வருகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நான் மனுஷன் அல்லவே மாறுவதற்கு நான் தேவன் மாறாதவர். நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொல்லுகிறார். நீங்களும் சொல்ல வேண்டும், நானும் சொல்ல வேண்டும், நானும் உம்மை மறப்பதே இல்லை என் தெய்வமே. நகமும் சதையும் போல, பூவும் மனமும் போல நீங்களும் நானும் அவருக்குள் பின்னி பிணைந்திருப்போம் என்று சொன்னார். கணவன் மனைவியும் புதிய ஏற்பாட்டின்படி அவர்கள் 2 சரீரங்கள் அல்ல, திருமணமான பிறகு ஒரே சரீரமாய், ஒரே மாம்சமாய், ஒரே ஆவியாய், ஒரே சிந்தையாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு படி மேலே சென்று உங்கள் தேவனும் நீங்களும் அப்படி ஒரே சிந்தையாய், ஒரே ஆவியாய், ஒரே விசுவாசத்தோடு கூட நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வர 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 விருத்தி அடைவோம் பிரியமானவர்களே. தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். Mustard size of faith brings mountain sizes of blessings பிரியமானவர்களே. நிச்சயமாக தேவன் சொன்னது, இந்த பழனி மோசஸ் சொல்லவில்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உலகத்தின் வார்த்தைகள் தான். கடந்த 33 ஆண்டுகளாக இறைவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தியத்தை வாசித்து அவர் சொன்னதுபடியே இரவும் பகலும் அதன் மேல் நான் பிரியமாயிருந்து தியானம் செய்து மனப்பாடம் செய்து அதன்படியே வாழ மேக்சிமம் முயற்சித்து பெற்றுக்கொண்ட வெற்றிகள் இவைகள். மற்றபடி சொந்த பந்தங்கள் கொடுத்ததினாலோ, நண்பர்கள் கொடுத்ததினாலோ, அயலகத்தார் கொடுத்ததினாலோ, அல்லது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கிறது, ஏதாவது உதவி கிடைக்குமா என்று சொல்லி. எங்களுக்கு ஒரு உதவியும் கிடையாது. நாங்கள் தான் டாக்ஸ் பே பண்றோம் அரசாங்கத்துக்கு. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்ககிட்ட ஒரு உதவியும் கிடையாது. ஈவன் ரேஷன்ல கூட நாங்கள் பொருட்கள் வாங்குவது கிடையாது. we don't like it. இவர்கள் கொடுப்பதெல்லாம் அளந்து கொடுப்பது. நம்முடைய தேவன் மடியில கொண்டு மனிதர்கள் வந்து கொட்டுவார்கள், சரிந்து விழும்படி கொட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதையெல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் கொடுக்கிறோமோ, இப்பொழுது வாசித்தது போல அவர் பொய் உரைக்க அவர் மனுஷன் அல்ல. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று கேட்கிறார். அவர் சொன்னபடியே நீங்களும் நானும் செய்து அவருடைய மனதை நாம் ஈரமாகவே வைப்போம், குளிரூட்டு கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய மனது என்னுடைய மனது, உங்களுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் எல்லாவற்றிலும்
ஆசீர்வாதத்தை பூத்து குலுங்குகிற அந்த பூஞ்சோலைகளைப் போல இருப்போம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் இந்த செய்தியை கேட்ட இப்பொழுது நாம் 18வது அதிகாரத்தை முடித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்து 19வது பாகத்திற்குள்ளாக உங்களை நான் மீண்டும் சந்திக்க வருவேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கேட்ட இந்த தேவ செய்தியை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால், நான் அடிக்கடி சொல்லுவது போல, நான் பெற்றுக்கொண்ட இந்த இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வார்த்தையின்படி உதாரத்துவ குணமுள்ளவர்களாய் நீங்கள் இருந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் நிறைய உலகம் முழுவதிலும் இருந்து வருகிற தேவனுடைய மக்கள் பேசுகிற போதனைகளை நான் டிவி சேனல் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக ஒரு நாளைக்கு குறைந்தது 5 மெசேஜ் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நானும் என்னுடைய மனைவியும் எங்களுக்கு பிடித்த அந்த செய்திகளை உடனடியாக நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் வைத்து விடுவேன், ஃபார்வர்ட் செய்வேன். 2-3 வாட்ஸ்அப் குரூப் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப். உடனடியாக செய்துவேன். தேவன் பேசுகிறார். நீ கேட்டு இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாய் அல்லவா, உன்னுடைய சகோதரர்களுக்கும் உன்னுடைய சகோதரிகளுக்கும் இதை நீ தெரியப்படுத்து. இப்படிதாங்க காஸ்பல் வளரும். இதற்கு காசா பணமா? Nowadays everything became very easy. That's why we feel like a light luggage and more comfortable. பிரியமானவர்களே, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஃபார்வர்ட் செய்வதற்கு உங்களுக்கு காசா பணமா? 4 பேர் நல்லா இருக்கட்டுமே, இந்த நாடு நல்லா இருக்கட்டுமே, யுத்தங்கள் ஓயட்டுமே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டுமே. தேவன் யாரோடு எப்படி எப்பொழுது எப்படி பேசுவார் என்று தெரியாது. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏராளமான காரியங்கள் புதைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய செய்திகள் மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்படட்டும், மீட்கப்படட்டும், தரித்திரங்கள் ஒழியட்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும், எல்லோரும் தெய்வீக சுகத்தோடு கூட, தெய்வீக பாதுகாப்போடு கூட, தெய்வீக ஞானத்தோடு கூட வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. பிரியமானவர்களே, நாம் எப்படி தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நயா பைசா செலவு இல்லையே, ஒரு ரூபாய் கூட செலவில்லையே. இப்படியே நம்ம அனைவரும் இந்த உலகம் முழுவதும் வாழ்வோம் என்று சொன்னால் மருத்துவமனைகள் மூடிவிடலாம். பிரியமானவர்கள், மருத்துவர்களும் தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொண்டு புகழ்ந்து அவர்களும் அவரை ஆராதனை செய்ய ஆரம்பிப்பார்கள் சொன்னால் அவர்களுக்கும் தெய்வீக சுகம் கிடைத்து வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளிலே ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐ ஆம் தை பிசிசியன். அவர்தான் நம்முடைய குடும்ப மருத்துவர். சரீரத்திற்கு மட்டும் சுகத்தை கொடுக்கிறவர் அல்ல, நம்முடைய மனதில் எவ்வளவு பேர் மென்டலா தெரியுறாங்க. இந்த வசனம் இல்லாம, தேவனுடைய வார்த்தை இல்லாம எவ்வளவு பேர் மனதிலே பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு கிராக்கா தெரியுறாங்க, மென்டலா தெரியுறாங்க. எதற்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது? எத்தனை பேருடைய ஆவியில ஈவில் ஸ்பிரிட் பொசஸ் பண்ணி வைத்திருக்கிறது? எவ்வளவு பேர் பேய் ஆடுறாங்க, வீட்டில் தங்க மாட்டாங்க, எப்பொழுதுமே அவர்களுடைய இருப்பிடம் சுடுகாடு தான், பரியல் கிரவுண்டு தான். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம்? ஆவியிலே சுகம் இல்லை, மனதிலே சுகம் இல்லை, ஆத்மாவிலே சரீரத்திலே சுகம் இல்லை. சரீரத்தில் சுகம் இல்லைன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, மக்கள் போய் சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. பணம் இருந்தால் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பணம் இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். வாட் அபவுட் இன்னர் மேன் அண்ட் அவர் சோல்? அதை குணப்படுத்துவதற்கு அவ்வளவாக மருத்துவமனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது எல்லா இடத்திலும், பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் தங்கியிருப்பாயாக என்று சொன்னாரே யோவான் அவர்கள். அதே போல தேவன் நமக்கு ஆவியிலே சுகத்தை கொடுக்க, ஆத்மாவிலே சுகத்தை கொடுக்க, சரீரத்திலே சுகத்தை கொடுக்க அவர் தாங்க. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்கும் பரிகாரியே என்று சொல்லுகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் என்று சொன்னால் தேவன், நம்மை காக்கிறவர். ஆகவே இவரை பிடித்துக் கொள்வோம். அவருடைய வார்த்தைகளே நமக்கு ஔஷதமாய் இருக்கிறது. உடலுக்கெல்லாம் மருந்து, உடலுக்கெல்லாம் ஔஷதம், பலன். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நாங்கள் இலவசமாக அறிவிக்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டபடி இதை கேளுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்யட்டும். உங்கள் அனைவரையும் நான் வெகு சீக்கிரத்தில் அடுத்த பாகத்தில் சந்திக்க வருவேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. வணக்கம். Bye bye.